இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. ஸோ கடுகு மிளகாய் வத்தல் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் வந்து இந்த மாதிரி நல்ல சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ வெண்டைக்காய் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மைலாம் போய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து உங்களுக்கு கரிஞ்சு போகாமல் இருக்கும். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம புளி கரைசல் சேர்த்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சிருந்தேன். இந்த புளி கரைசல் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்கிற சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் சிறுபருப்பு எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய், மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்ல குலைவாக அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பருப்பை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சிறுபருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பையும் இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்து பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த பச்சடி குக் ஆகிற டைமில் இதில் சேர்க்கறதுக்காக நம்ம இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோ. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவல், 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வெண்டைக்காய் எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு குக் பண்ணும்போது அப்பப்போ வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தேங்காயோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்ல திக்காக நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் பச்சடியை நீங்கள் ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.